Hello, I am Savitri here. You all know me very well. After a long time again, I am back to YouTube video. Error analysis we have stopped up to difference of two quantities. That is, after then we are going to start the next part, that is product of two quantities. Error in product of two quantities. That is the topic of today's video. So if you like this video, share, view and subscribe. Yes, let us start today's video. Yes, error in product of two quantities. Okay. Now, let us consider delta A. What is delta A? Delta A what is delta A? We know already. Delta A is, okay, what is delta A? It is absolute error. Already we have discussed about this. What is delta A and delta B? Okay. Delta A is absolute error in quantity A. Delta A is absolute error in quantity A. Okay. Then what is delta B? Delta B is absolute error in quantity B. In quantity B. Delta A is absolute error in quantity A. Delta B is absolute error in quantity B. Already we know this. Yes. Now, okay, what is the measured value of A and how to represent the measured value of B? Okay. Now, measured value of A. Measured value of A. இதை எப்படி represent பண்ணுவோம் நமக்கு தெரிஞ்சது தானே இல்ல A plus or minus delta A கரெக்ட்டா ஓகே இதுதான் measured value ஓகே Aங்கிறது நமக்கு வந்து ஒரு குவாண்டிட்டி Bங்கிறது ஒரு குவாண்டிட்டின்னு எடுத்துக்கோம் Aல குவாண்டிட்டில என்ன எரர் இருக்கும் அத டெல்டா Aன்னு சொல்றோம் Bங்கிற குவாண்டிட்டில உள்ள எரர் B மெஷர் பண்ணும்போது என்ன எரர் வந்தது டெல்டா B அப்படிங்கிற எரர் வந்தது இப்போ இப்போ A மெஷர் பண்ணியிருக்கோம்ல அந்த மெஷர்டு வேல்யூ எப்படி எழுதுறது A ப்ளஸ் ஆர் மைனஸ் அதில் என்ன எரர் வந்தது A டெல்டா A சரியா அது மாதிரி மெஷர்டு வேல்யூ ஆஃப் B அது எப்படி எழுதுறது B ப்ளஸ் ஆர் மைனஸ் அதில் என்ன எரர் இருந்தது சரியா இப்போ மெஷர்டு வேல்யூ ஆஃப் B மெஷர்ட் வேல்யூ ஆஃப் ஓகே B இது எப்படி எழுதுவோம் B ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா B சரியா இப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ரெண்டு குவான்டிட்டியை மல்டிப்ளை பண்ணும்போது அதில் என்ன எரர் வருதுன்னு பார்க்கணும் தட் இஸ் எரர் இன் ப்ராடக்ட் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் ரெண்டு குவான்டிட்டியை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன எரர் வருது ஓகே அதான் நம்ம வந்து பார்க்கணும் அதனால என்ன செய்யணும் நம்ம இந்த கொடுத்துருக்க ரெண்டு குவான்டிட்டியை மல்டிப்ளை பண்ணணும் ஓகே அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ண குவான்டிட்டியை நான் இசட்னு எடுத்துக்கிறேன் இசட் தான் மல்டிப்ளைடு வேல்யூ சரியா எதை மல்டிப்ளை பண்ணுறேன் ஏயையும் பியையும் மல்டிப்ளை பண்ணுறேன் ஓகே z is equal to a into b நமக்கு ரெண்டு குவாண்டிட்டி தெரியும் என்னென்னு ஒரு குவாண்டிட்டி a இன்னொரு குவாண்டிட்டி b ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன் ab அந்த ab-யை நான் என்ன எடுத்துட்டு இருக்கேன் zன்னு எடுத்துட்டு இருக்கேன் ஸோ z is equal to ab கிளியர் இப்போ டெல்டா ஏனா என்னது அப்சல்யூட் எரர் இன் குவான்டிட்டி a டெல்டா பிங்கிறது என்னது அப்சல்யூட் எரர் இன் குவான்டிட்டி b ஓகே அப்போ மெஷர்டு வேல்யூ ஆஃப் a எப்படி எழுதுறது a ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த a மெஷர் பண்ணும்போது என்ன எரர் வந்ததோ அது ஸோ a ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா A அது மாதிரி மெஷர்டு வேல்யூ ஆஃப் B எப்படி எழுதுவோம் B ப்ளஸ் ஆர் மைனஸ் பியை மெஷர் பண்ணும்போது என்ன எரர் வந்ததோ அது ஸோ டெல்டா B ஓகே இப்போ நம்ம ரெண்டு ஏங்கிற குவான்டிட்டியையும் பிங்கிற குவான்டிட்டியையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன எரர் வருதுன்னு பார்க்கணும் ஓகே அப்போ நம்ம எப்படி எழுதிக்கணும் முதல்ல z equal to ABன்னு எழுதிக்கணும் கன்சிடர் தி ப்ராடக்ட் z equal to AB எஸ் ரியல் கிளியர் நவ் ஓகே ஸோ இப்போ z equal to AB okay நான் இப்போ என்ன பண்ணுறேன் what is the possible error in Z ஓகே ஏயையும் பியையும் மல்டிப்ளை பண்ணும்போது இசட்டுங்கிற குவான்டிட்டி நமக்கு கிடைக்குது ஏயையும் பியை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது இசட் கிடைக்கிது ஓகே அப்போ அந்த இசட்டுங்கிற குவான்டிட்டியில் என்ன மேக்ஸிமம் பாசிபிள் எரர் வரும் த மேக்ஸிமம் பாசிபிள் எரர் டெல்டா இசட் இந்த குவான்டிட்டி இசட் எது maximum possible error? Delta Z தான் maximum possible error. So the maximum possible error delta Z in the quantity Z
is எப்படி எழுதுறது z plus or minus delta z, that is maximum possible error in measuring the quantity z is equal to z plus or minus delta z equal to okay a plus or minus delta a into ரெண்டை மல்டிப்ளை பண்றோமா அப்ப into b plus or minus delta b, b plus or minus delta b, a plus or minus delta a into b plus or minus delta b. Okay, now z plus or minus delta z equal to இப்போ என்ன செய்யணும் நம்ம மல்டிப்ளை பண்ணிடு த்ரூ அவுட்டா மல்டிப்ளை பண்ணிடு சரியா இப்போ a into b ஓகே ab அடுத்து plus or minus a into delta b, a into delta b okay a into b அடுத்து a into delta b okay அடுத்தது plus or minus இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் b into delta a, b into delta a plus or minus delta a into delta b, delta a into delta b. Yes, clear? Okay, just உனக்கு தெரிஞ்ச மல்டிப்ளிகேஷன் தான் பாலினாமியல் மல்டிப்ளிகேஷன், மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ நான் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறேன், இங்க லெஃப்ட் சைடு z ஆல டிவைட் பண்ண போறேன், ரைட் சைடு ab ஆல டிவைட் பண்ண போறேன். அது எப்படி மேம் லெஃப்ட் சைடு ஒரு நம்பரால ரைட் சைடு ஒரு நம்பரால் டிவைட் பண்ண முடியும் அப்படின்னு நீ கேட்கணும், கட்டாயம் கேட்டிருக்கணும் சரியா. இப்போ நான் லெஃப்ட் சைடு z ஆல டிவைட் பண்றேன், ரைட் சைடு ab ஆல டிவைட் பண்றேன். ஏன்னா z ஈக்குவல் டு ab தானே, நமக்கு என்ன அசீவ் பண்ணிருக்கோம் நம்ம z ஈக்குவல் டு ab, z ம் ab யும் சேம். அப்போ லெஃப்ட் சைடு நான் z ஆல டிவைட் பண்றதும் ரைட் சைடு வந்து ab ஆல டிவைட் பண்றதும் சேம் தான் சரியா. இப்போ டிவைடிங் லெஃப்ட் சைடு பை z and right side by ab. Okay, now dividing left hand side by z and right hand side by ab. Okay, clear? இப்போ நான் டிவைட் பண்ண போறேன். ஓகே, டிவைட் பண்ணிடலாமா? அப்போ z by z plus or minus delta z by z. இங்க ரெண்டு குவாண்டிட்டி இருக்கு, ரெண்டு குவாண்டிட்டி என்ன செஞ்சேனா z ஆல டிவைட் பண்ணிட்டேன், z by z plus or minus delta z by z டிவைட் பண்ணியாச்சு. ஓகே, ஈக்குவல் டு ரைட் சைடு எதால டிவைட் பண்றேன், ab ஆல. அப்ப ab by ab plus or minus okay a into delta b by ab. Okay, plus or minus b into delta a by ab. Okay, plus or minus delta a நான் a ஆல டிவைட் ab ஆல டிவைட் பண்றது இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன். டெல்டா a க்கு டினாமினேட்டர்ல a ஆவும் டெல்டா b க்கு டினாமினேட்டர்ல b ஆவும் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன். ab ஆல டிவைட் பண்ணிருக்கேன் சரியா. டிவைடட் பை ab, a ய டெல்டா a யோட சேர்த்துட்டேன், b ய டெல்டா b யோட சேர்த்துட்டேன். எஸ் ஆர் ஆல் கிளியர்? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த z கேன்சல் ஆகிடும். ஓகே, இந்த ab கேன்சல் ஆகிடும், இங்கே a கேன்சல் ஆகிடும், இங்கே b கேன்சல் ஆகிடும். ஓகே, இப்போ என்ன இருக்குன்னு பார்த்து எழுதிடலாமா? நவ் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு, z டு z கேன்சல் ஆகிட்டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் பாரு, இங்கே z டு z கேன்சல் ஆகிட்டு 1 இருக்கு, 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா z பை z. ஸோ 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா z பை z ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதான் இருக்கு. அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் ab பை ab கேன்சல் ஆயாச்சு, அப்போ 1 இருக்கு. ஓகே, 1 ப்ளஸ் ஆர் மைனஸ், ஸோ 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் அடுத்த செகண்ட் அடுத்த டேர்ம் a கேன்சல் ஆயிடுச்சு, டெல்டா b பை b. ஓகே, அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா b பை b. ஓகே, அடுத்த டேர்ம் என்ன இருக்கு, அடுத்த டேர்ம் இங்கே b கேன்சல் ஆயாச்சு, டெல்டா a பை a மிச்சம் இருக்கு. ஸோ டெல்டா a பை a ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா a பை a ப்ளஸ் ஆர் மைனஸ் மிச்சம் லாஸ்ட் டேர்ம் என்ன மிச்சம் இருக்கு, லாஸ்ட் டேர்ம் டெல்டா a பை a இன்டு டெல்டா b பை b. ஓகே, இப்போ லாஸ்ட் டேர்ம் வந்து டெல்டா a பை a இன்டு டெல்டா b பை b. எஸ், இதான் நமக்கு லாஸ்ட் டேர்ம். எஸ் கிளியர்? இப்போ
இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் இங்கே இந்த ஒன் வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் சரியா. அப்போ நமக்கு இங்கே என்ன மிச்சம் இருக்குது ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா இசட் பை இசட் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி பை பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ பை ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஓகே. இப்போ இந்த டேர்ம் டெல்டா ஏ ஆல்ரெடி அப்சல்யூட் எரர் இன் குவான்டிட்டி ஏ, ஒரு ஏங்கிற குவான்டிட்டியில் மெஷர் பண்ணும்போது என்ன எரர் வந்ததோ அதான் டெல்டா ஏ ஓகே. டெல்டா பி அப்படிங்கிறது எரர் இன் வைல் மெஷரிங் தி குவான்டிட்டி பி, பிங்கிற குவான்டிட்டியை மெஷர் பண்ணும்போது என்ன எரர் வந்ததோ அதான் வந்து டெல்டா பி ஓகே. டெல்டா ஏஏ எரர்ங்கிறது வந்து ரொம்ப பெரிய குவான்டிட்டி கிடையாது, கொஞ்சம் தான் எரர் வரப்போகுது ஓகே. ஸோ எரர் வந்து ஸ்மால், வெரி ஸ்மால். டெல்டா ஏயும் ஸ்மால் தான், டெல்டா பியும் ஸ்மால் தான். அந்த டெல்டா ஏயை ஏயால் டிவைட் பண்ணால் இன்னும் ஸ்மால் ஆகிடும் கரெக்டா. அது மாதிரி டெல்டா பியை பியால் டிவைட் பண்ணால் இன்னும் ஸ்மால் ஆகிடும். அப்போ டெல்டா பி பை பியும் டெல்டா ஏ பை ஏயும் வெரி ஸ்மால் ஓகே. அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுற திருப்பியும் டெல்டா ஏ பை ஏ இன்டூ டெல்டா பி பை பி, அப்போ என்ன ஆகிடும் ஃபர்தர் ஸ்மால். அப்போ இந்த டேர்ம் என்ன ஆகிடும் ரொம்ப ரொம்ப ஸ்மால். டெல்டா ஏ பை ஏ இன்டூ டெல்டா பி பை பி இஸ் வெரி ஸ்மால். அதனால என்ன பண்ணிக்கலாம் அந்த டேர்மை வந்து நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். டெல்டா ஏ பை ஏ இன்டூ டெல்டா பி பை பி பீயிங் வெரி ஸ்மால் கேன் பி நெக்லெக்டட். அந்த டேர்ம் என்ன பண்ணிடலாம் நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். எஸ் கிளியர் நவ். அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அந்த டேர்மை வந்து நெக்லெக்ட் பண்ணிடுறோம் ஓகே. ஸோ இந்த டேர்மை நான் வந்து நெக்லெக்ட் பண்ணிடுறேன், இந்த டேர்ம் வந்து கிடையாது. டெல்டா ஏ பை ஏ and delta b by b is very small, therefore it is neglected okay. இப்போ எழுதிக்கலாமா, இங்கே என்ன எழுதணும் delta a by a into delta b by b okay is neglected okay. இந்த term என்ன பண்ணுறோம் நம்ம neglect பண்ணிடுறோம், is neglected ஏன்னா very small சரியா. அப்போ நமக்கு என்ன இங்கே கிடச்சிருக்கு plus or minus delta z by z ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸை நான் இப்போ காமன் எடுத்துடுறேன். ரெண்டு டேர்ம் தான் இருக்குது, இந்த ரெண்டு டேர்மில் என்ன பண்ணுறேன்னா ப்ளஸ் ஆர் மைனஸை காமன் எடுத்துடுறேன். ஸோ காமன் எடுத்தால் என்ன கிடைக்கும் நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸை காமன் எடுத்துட்டா டெல்டா ஏ பை டெல்டா பி பை பி ஓகே ப்ளஸ் டெல்டா ஏ பை ஏ ஓகே. ஐ ஹவ் டேக்கன் ப்ளஸ் ஆர் மைனஸ் அஸ் காமன். ஸோ டெல்டா இசட் பை இசட் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி பை பி ப்ளஸ் டெல்டா ஏ பை ஏ சரியா. இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் கேன்சல் ஓகே. அப்போ என்ன நமக்கு கிடைக்குது ஃபைனலாக டெல்டா இசட் பை இசட் ஈக்குவல் டு நான் ஃபஸ்ட்டு ஏ டேர்ம் எழுதிக்கிறேன் சரியா. அப்போ டெல்டா ஏ பை ஏ ப்ளஸ் டெல்டா பி பை பி. எஸ் ஆர் யூ ஆல் கிளியர் ஓகே. அப்போ டெல்டா இசட் பை இசட், டெல்டா இசட்டுங்கிறது மேக்ஸிமம் பாசிபிள் எரர், டெல்டா இசட் பை இசட்டுங்கிறது என்னது ஃப்ராக்ஷனல் எரர் சரியா. இது வந்து ஃப்ராக்ஷன் டெல்டா இசட் பை இசட்டுங்கிறது, டெல்டா இசட்டுங்கிறது மேக்ஸிமம் பாசிபிள் எரர் இன் இசட் ஓகே. டெல்டா இசட் பை இசட்டுங்கிறது ஃப்ராக்ஷனல் எரர் ஓகே. டெல்டா ஏ பை ஏங்கிறது ஃப்ராக்ஷனல் எரர் இன் குவான்டிட்டி ஏ, டெல்டா பி பை பிங்கிறது ஃப்ராக்ஷனல் எரர் இன் குவான்டிட்டி பி ஓகே. அப்போ எப்படி டிஃபைன் பண்ணுறது நம்ம மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் எரர் இன் மெஷரிங் த குவான்டிட்டி இசட் இஸ் ஈக்குவல் டு ஃப்ராக்ஷனல் எரர் in measuring the quantity, product of two quantity. ரெண்டு quantity multiply பண்ணும்போது measure பண்ண fractional error தான் delta z by z. So maximum okay fractional error in multiplying the product of two quantities multiply பண்ணும்போது வந்த error is equal to sum of, இங்கே நடுவில் ப்ளஸ் இருக்கு அதனால sum of னு போட்டணும் ஓகே. இது fractional error in A, இது fractional error in B. அப்போ sum of fractional error in individual quantity சரியா. அப்போ தனித்தனியாக ஏ பின்னு சொல்லாமல் எப்படி சொல்லிடுறோம் ஃப்ராக்ஷனல் எரர் இன் இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லிடுறோம், இண்டிவிஜுவல் குவான்டிட்டி. ஸோ மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் எரர் இன் த ப்ராடக்ட் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஃப்ராக்ஷனல் எரர் இன் இண்டிவிஜுவல் குவான்டிட்டி ஓகே. இதானது எரர் இன் ப்ராடக்ட் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ். ஸோ உனக்கு இப்போ எது இம்பார்ட்டன்ட்டு இந்த லாஸ்ட் ஸ்டெப் டெல்டா இசட் பை இசட் ஈக்குவல் டு டெல்டா ஏ பை ஏ ப்ளஸ் டெல்டா பி பை பி, இதை தான் நீ வந்து ஞாபகம் வச்சுக்கணும். Yes, did you all understand? Yes, what is the definition? The maximum fractional error in the product of two quantities. Maximum fractional error. Delta z by z ங்கிறது fractional error. In the product of two quantities. ரெண்டு குவான்டிட்டியை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குது is equal to sum of the fractional errors
in the individual quantities. Okay, delta A by A plus delta B by B. Yes, so this is error in product of two quantities. Yes, did you all understand? Hope you all understood this topic. Next one, the error in the difference of two quantities. Okay, sorry, division of two quantities. Okay, now error in division or quotient of two quantities. Yes, as usual, delta A, absolute error in quantity, absolute error in quantity A. Okay, அடுத்து delta B, absolute error in quantity B, absolute error in quantity B. Yes, தெரிஞ்சதுதான். அடுத்தது delta A delta B போட்டாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன எழுதுவோம் யூசுவலா? நெக்ஸ்ட் ஸ்டெப், ஓகே, measured value of A and measured value of B. measured value of A, measured value of A எப்படி எழுதுவோம் நம்ம? A plus or minus அந்த A ல வந்த எரர், இதானது measured value. அடுத்து measured value of B, measured value of B, இது எப்படி எழுதுவோம்? the quantity B plus or minus the B measure பண்ணும்போது என்ன எரர் வந்ததோ அது delta B, B plus or minus delta B, இதானது measured value of B. இப்போ consider the, okay, consider Z is equal to, அப்போ ப்ராடக்டாக இருந்தால் ஏபின்னு எடுத்துக்கணும், சம்மாக இருந்தால் A plus B, டிஃபரன்ஸாக இருந்தால் A minus B, டிவிஷனாக இருந்தால் A by B. ஓகே, அப்போ நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன்? I am considering the quantity Z. இப்போ ரெண்டு குவான்டிட்டியை நான் டிவைட் பண்ணுறேன், A ஒரு குவான்டிட்டி, B இன்னொரு குவான்டிட்டி, அப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணிடுறேன். ஓகே, நான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எரர் இன் டிவிஷன், அதனால் டிவைட் பண்ணிடுறேன். Z is equal to A by B. So consider the, okay, division or quotient Z is equal to A by B. Yes, clear? Okay, now maximum possible error in Z வந்து மெஷர் பண்ணும்போது எவ்வளோ பாசிபிள் எரர் வந்தது, அதான் டெல்டா இசட்னு எடுத்துக்கோம், நமக்கு தெரிஞ்சதுதான். மேக்ஸிமம் பாசிபிள் எரர் டெல்டா இசட் இன் இசட் இஸ், ஓகே. ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? மேக்ஸிமம் பாசிபிள் எரர். ஸோ மேக்ஸிமம் possible error delta z in z is, okay, எப்படி எழுதுவோம் அத? z plus or minus delta z equal to a plus or minus delta a divided by b plus or minus delta b. Okay, yes, clear? எல்லாரும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Now இனிமே சிம்பிளிஃபிகேஷன் தான். ஓகே, now z plus or minus delta z equal to, நான் என்ன பண்ணுறேன்? நியூமரேட்டரில் a ஆல் மல்டிப்ளை பண்ணி a ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன், டினாமினேட்டரில் b ஆல் மல்டிப்ளை பண்ணி b ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். சரியா? இப்போ நியூமரேட்டரை a ஆல் மல்டிப்ளை பண்ணி a ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன், இன்டூ அது இருக்கிற டேர்ம் அப்படியே எழுதிக்கிறேன், a ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ. சரியா? அது மாதிரி டினாமினேட்டர் என்ன பண்ணுறேன்? b ஆல் மல்டிப்ளை பண்ணி b ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன், இங்கே இருக்கிற டேர்மை அப்படியே எழுதிக்கும், b ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி. எஸ், புரியுதா? ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன்? டிவைட் பண்ண ஏ இருக்குல்ல, டினாமினேட்டரில் இருக்குல்ல ஏ, இந்த ஏயை உள்ளே கொண்டு போயிடுறேன். ஓகே, அது மாதிரி இங்கே டினாமினேட்டரில் இருக்க பி அதை நான் உள்ளே கொண்டு போயிடுறேன். சரியா? அப்போ இங்கே மிச்சம் என்ன இருக்குது? நியூமரேட்டரில் ஏ இருக்குது, இந்த டிவிஷனில் இருக்க ஏயை நான் உள்ளே கொண்டு போகிறேன். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? ஏ பை ஏ, ஓகே, ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ பை ஏ, ரெண்டு டேர்மையும் டிவைட் பண்ணணும் ஏயால். இந்த ஏயை நான் உள்ளே கொண்டு போகிறேன், உள்ளே கொண்டு போய் ரெண்டு டேர்மையும் ஏயால் டிவைட் பண்ணிட்டேன். சரியா? டிவைடட் பை, ஓகே, பி, நியூமரேட்டரில் இருக்க பி அப்படியே இருக்குது, டினாமினேட்டரில் உள்ள பியை உள்ளே கொண்டு போயிடுறேன். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? பி பை பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி பை பி. எஸ், கிளியர்? ஓகே, பி பை பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி பை பி. அது கிளியர்? இப்போ நான் என்ன பண்ணுறேங்க? அடுத்த ஸ்டெப்பு, இந்த ஏஏ கேன்சல் ஆகிடும்,
இந்த பிபி கேன்சல் ஆகிடும். சரியா? அப்போ திருப்பி அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாமா? என்ன கிடைக்கும் நமக்கு? இந்த ஏ பை பி இருக்குல்ல, இந்த ஏ பை பியை நான் அப்படியே தனியாக வச்சுட்டேன். ஏ பை பி. ஓகே, ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குங்க? 1. இங்கே ஏ கேன்சல் ஆகிட்டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ பை ஏ டிவைடட் பை இங்கே பிபி கேன்சல் ஆகி 1 மிச்சம் இருக்குது. 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி டிவைடட் பை பி. எஸ், ஆர் எல் கிளியர்? ஸோ நமக்கு என்ன மிச்சம் இருக்கோ அதை எழுதியாச்சுங்க. ஏ பை பி 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ பை ஏ 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி பை பி. எஸ், வந்து எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் நம்ம? இங்கே ஏ டிவைடட் பை பி. ஏ டிவைடட் பை பி என்ன நமக்கு? ஏற்கனவே நம்ம என்ன அசியூம் பண்ணி வச்சுருக்கோம்? இசட் ஈக்குவல் டு ஏ பை பின்னு நம்ம அசியூம் பண்ணி வச்சுருக்கோம் முன்னாடியே. ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன்? இப்போ இந்த ஏ பை பிக்கு பதிலாக இசட்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஓகே, அடுத்த ஸ்டெப் போட்டுக்கலாமா? எஸ், லெஃப்ட் சைடு நமக்கு என்ன மிச்சம் இருக்குது? இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா இசட் மிச்சம் இருக்குது. ஓகே, ஸோ இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா இசட் லெஃப்ட் சைடு. ரைட் சைடு என்ன இருக்குது நமக்கு? ஏ பை பி, அதுக்கு பதிலாக இசட் சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ இசட் ஏ பை பிக்கு பதிலாக இசட் போட்டேன். இங்கே நியூமரேட்டரில் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ பை ஏ 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ divided by a whole divided by denominatorல என்ன மிச்சம் இருக்கு நமக்கு? 1 plus or minus delta b by b. So denominatorல என்ன இருக்கு எழுதிடு? 1 plus or minus delta b by b. Yes, clear? என்ன இருக்கோ அது அப்படியே எழுதியாச்சு. இங்க z கேன்சல் பண்ணிக்கலாம், இங்க z கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, z ஆல நம்ம வந்து ஹோல் டிவைட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? ஸோ இப்போ இங்கே z கேன்சல் பண்ணினா ஆக்சுவலாக இங்கே zன்னு போட்டுக்கணும். எஸ், அல்லது டிவைடிங் ஹோல் டிவைடட் பை இசட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஒரு ஸ்டெப் அடிஷ்னலாக போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம். இல்லை இங்கே இசட்டை கேன்சல் பண்ணினா இங்கே இசட்டால் டிவைட் பண்ணியிருக்கணும். இல்லாட்டினா இப்படி போட்டுக்கலாமே, இசட் பை இசட், இங்கே இசட் பை இசட். கரெக்டாக ஃபுல்லாக இசட்டால் டிவைட் பண்ணிட்டேன். அப்போ என்ன கிடைக்கும்? இங்கே இது கேன்சல் ஆகிடும். இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா இசட் பை இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா இசட் பை இசட் ஈக்குவல் டு இங்கே என்ன மிச்சம் இருக்குது? 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் delta a by a divided by 1 plus or minus delta b by b. Okay, now plus or minus delta z by z equal to 1 plus or minus delta a by a. நான் என்ன பண்றேன்னா இந்த டேர்மை அப்படியே நான் நியூமரேட்டருக்கு கொண்டு போறேன். இந்த டேர்மை நியூமரேட்டருக்கு எடுத்துட்டு போனா பவர் என்ன ஆயிடும்னா -1 ஆயிடும். சரியா? அப்ப 1 plus or minus delta b by b whole power -1. சரியா? இந்த டேர்ம் நான் நியூமரேட்டர் கொண்டு போனா பவர் வந்து மைனஸ் ஆயிடும். ஓகே, நவ் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றேன்? முதல்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். லெஃப்ட் சைடு plus or minus delta z by z plus or minus delta z by z equal to ரைட் சைடு 1 plus delta a by a 1 plus or minus delta a divided by a into அடுத்த டேர்ம் என்ன? 1 plus or minus delta b by b. இந்த 1 நமக்கு என்ன தெரியும்னா 1 plus x whole power n equal to 1 அப்படிங்கிறது தெரியும். இதில் வந்து ஆக்சுவலாக ஹையர் டேர்ம்ஸ்லாம் நெக்லெக்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு இருக்கோம். மிச்ச டேர்ம்லாம் நெக்லெக்ட் பண்ணியாச்சு. நெக்லெக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் மட்டும் எழுதிட்டு இருக்கோம். இந்த 1 plus x whole power n இதோட எக்ஸ்பான்ஷன் என்ன நமக்கு? 1 plus nx neglecting higher terms. சரியா? we have taken only first 2 terms. சரியா? அதே மாதிரி நம்ம இதை எழுதிக்கலாம். எப்படி எழுதலாம்? 1 plus x whole power n. ஓகே, அது எப்படி எழுதிக்கலாம்? 1 plus or minus இந்த -1ஐயும் plus or minusஐயும் மல்டிப்ளை பண்ணா minus or plus கிடைக்கும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இந்த plus or minus into -1 மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? மைனஸ் ஆர் பிளஸ் கிடைக்கும். இதே ஃபார்ம்ல இதை எழுதலாமா? 1 plus or minus delta b by b whole power -1 equal to இந்த பவர் என்ன ஆயிடுது? இந்த பிளஸ் சைனுக்கு அப்புறம் வந்தாச்சு. அப்போ இந்த பவர் என்ன வரணும்? இந்த பிளஸ் ஆர் மைனஸ் சைனுக்கு அப்புறம் வரணும். அப்போ எப்படி ஆகும் அது? 1 ஓகே, மைனஸையும் பிளஸ் ஆர் மைனஸையும் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் ஆர் பிளஸ் டெல்டா பி பை பி. எஸ், ஆர் யூ ஆல் கிளியர்? Okay, so 1 plus x whole power n is
1 plus nx, அந்த n வந்து முன்னாடி வந்துடுது. இப்போ என்ன செய்யணும், இந்த -1 இங்கே வந்துடணும். அப்போ மைனஸையும் ப்ளஸ் ஆர் மைனஸையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -r ப்ளஸ் கிடைக்கும். அப்போ இதோட மல்டிப்ளைடு வேல்யூ என்னது, 1 -r ப்ளஸ் ஓகே டெல்டா பி பை பி. ஸோ நான் இங்கே என்ன எழுதிக்கிறேன், 1 -r ப்ளஸ் டெல்டா பி பை பி. சரியா? இப்போ த்ரூ அவுட்டை மல்டிப்ளை பண்ணிடலாம். 1 into 1 1, ஓகே, 1 into delta b by b plus r minus r plus delta b by b. Yes, நமக்கு என்ன கிடைக்கும்? So 1 into minus r plus, so minus r plus delta b divided by b. அடுத்து plus r minus இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணு, 1 into delta a by a, அப்போ delta a by a, okay, plus or minus delta a by a into delta b by b. Just polynomial multiplication தான் உனக்கு தெரியும். ஓகே ஓகே, as usual என்ன செய்யணும், இந்த fraction வந்து very very small, அதனால இதை நெக்லெக்ட் பண்ணிடலாம், இந்த டேர்மை நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் மிச்சம், 1 plus or minus delta b divided by b plus or minus delta a divided by a. ஓகே, அந்த டேர்ம் கேன்சல் ஆகிடுது லாஸ்ட் டேர்ம். ஸோ இங்கே லெஃப்ட் சைடு வந்து ஆக்சுவலாக 1 மிச்சம் இருக்குல்ல, இசட் பை இசட் கேன்சல் ஆகி 1 மிச்சம் இருக்கு. சரியா? அப்போ 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா இசட் பை இசட் மிச்சம் இருக்கு. அப்போ இந்த 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா இசட் பை இசட், இந்த 1 கேன்சல் ஆகிடும். எஸ், அப்போ நமக்கு மிச்சம் என்ன இருக்கு, இந்த 1 கேன்சல் ஆகிடுது இங்கே. எஸ், கிளியர்? ஸோ நம்ம வந்து 1 கேன்சல் பண்ணிட்டோம். ஓகே, கேன்சல் பண்ணால் என்ன இருக்குது நமக்கு, இங்கே லெஃப்ட் சைடு டெல்டா இசட் பை இசட் இருக்குது, ரைட் சைடு ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த வேல்யூ இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ப்ளஸ் ஆர் மைனஸை நான் காமனாக எடுத்துடுறேன். இங்கே ஃபஸ்ட்டு டெல்டா ஏ பை ஏ எடுத்துக்கிறேன், அடுத்து டெல்டா பி பை பி போட்டுக்கிறேன். எஸ், இந்த ப்ளஸ் ஆர் மைனஸும் இந்த ப்ளஸ் ஆர் மைனஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ டெல்டா இசட் பை இசட் இருக்கும், அவ்வளோதான். எஸ், வாட்ஸ் த ஃபைனல் வேல்யூ? So delta z by z equal to delta a by a plus delta b by b. Okay, அதே ஆன்சர் தான் வந்திருக்கு நமக்கு. ஓகே, அப்போ என்ன ஆயிடுது ஃபைனலா? ஓகே, the maximum possible error, okay, that is in fraction of, in dividing two quantities, that is maximum fractional error or quotient of two quantities is equal to sum of their individual fractional errors. அதாவது டெல்டா ஏ பை ஏ பிளஸ் டெல்டா பி பை பி, சம் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃப்ராக்ஷனல் எரர்ஸ். ஓகே, இதானது எரர் இன் division of two quantities. Yes, hope you all understood these two topics. Okay, next topic I will come with next day. Okay, yes, if you like this video, please share, view and subscribe. Thank you.